இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு அதிரடியான மாற்றங்கள். என்னடா அது யார் ஆட்சி அமைப்பா? அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு குடுத்து 113 எம்எல்ஏ ஆனாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு குடுக்குறோம் அப்படின்னு ஆதரவு குடுத்துருக்காங்க. எல்லாரும் ஸ்டாலினை கைவிட்டு விட்டார்கள். அதாவது இவ்வளவு பெரிய வெற்றி நினைத்தே பார்க்க முடியாத வெற்றி விஜய்க்கு கிடைத்தது. அளப்பரிய திமுக வெறுப்பு. எவ்வளவு அட்டூழியங்களை இந்த 5 ஆண்டுகளை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார். ஒரு கிரிமினல் கைதியாக இருக்க வேண்டியவரை சிறையிலே இருக்கின்றவரை பிடித்து சிறையிலேயே மந்திரியாக்குவது. உலகத்திலே எந்த ஜனநாயக நாட்டிலும் ஒரு கிரிமினல் கைதியை மந்திரியாக ஆக்கியதில்லை. செந்தில் பாலாஜி இவர்கள் ஆக்கியது போல. யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள் மக்கள். இந்த அராஜகமான ஆட்சி, கொடிய ஆட்சி முதலிலே வீழ்த்தப்பட வேண்டும். சரி, பழைய அதிமுகவை கொண்டு வீழ்த்தலாமா அல்லது புதிய மனிதனை கொண்டு வீழ்த்தலாமா என்கின்ற கேள்வி எழுகின்ற போது, அதிமுக எப்பவும் உள்ள கட்சி தான், புதிய மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சாய்ந்தது. எந்த மனிதனை திமுகவிலிருந்து விரட்டி அடித்தார்களோ அந்த மனிதனை அங்கே போய் வேட்பாளராகி இங்கே வந்து இவரை தோற்கடிக்கிறார். எந்த மனிதனை அன்பில் பொய்யாமொழி விரட்டி அடித்தாரோ அந்த மனிதன் தாவேகாவில் வந்து வேட்பாளராகி தோற்கடிக்கிறார். ஒரே கட்சி போல இருந்தார்கள். இன்றைக்கு பதவி கிடைக்கிறது என்ற உடனே ஒரே கட்சியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், காங்கிரஸை மட்டும் இவ்வளவு பழிக்கிறீர்கள். இந்த சனியன் தொலைந்தது, எங்களுடைய கழுத்தை நெரித்து கொண்டு எங்கள் கழுத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தது, இந்த சனியன் தொலைந்தது என்று சொல்லி இவர்களெல்லாம் என்ன மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு திருமாவளவனெல்லாம் அப்படி பேசி கீசி விட்டு வந்து விடுவார். அப்புறம் வராமல் என்ன செய்வது, எதிரி ஆகலாம் என்று நினைத்திருந்தார். இந்த ஸ்டாலின் அவரை போட்டு நீ எம்பி பதவியோட இது என்னத்துக்கு எம்எல்ஏ ஆகிறாய், பிறகு எம்பிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை ஆக விடாமல் பண்ணிவிட்டாலே மந்திரியாக ஆகிருக்கலாம் அவர். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், மூத்த அரசியல்வாதியும் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான பழக்கருப்பை ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐயா, இப்போ அரசியல் களத்தை நீங்கள் பல்வேறு அரசியல் களம் கண்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு அதிரடியான மாற்றங்கள். என்னடா அது யார் ஆட்சி அமைப்பா? அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து 113 எம்எல்ஏ ஆனாங்க. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் ஸ்டாலினை கைவிட்டு விட்டார்கள். ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னாராம், போக வேண்டாம், நாம் எல்லோரும் ஒரு அணியிலிருந்து போராடினோம், ஆகவே என்னோடு நீங்கள் இருங்கள், நாம் ஒரு நோக்கை நோக்கி பயணிக்கின்றோம், ஆகவே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்று கூப்பிட்டு இவர்களிடம் பேசியிருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு மந்திரி பதவி எவன் கொடுப்பான்? வாழ்நாளெல்லாம் திமுகவோடு இருந்தாலும் ஒரு நாளும் மந்திரியாக முடியாது. பிறப்பினுடைய அந்த கட்சியை ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் பிசிகாவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ இவர்களோ மந்திரியாக முடியுமா? 5 பேருக்கு 3 பேர் மந்திரி கேட்குறாங்க காங்கிரஸில். ஆக இருக்கிற மந்திரிகளெல்லாம் இவர்கள் 10 பேரே எல்லா வலுவான மந்திரிகளையும் பெற்றுக்கொள்வார்கள். இல்லாவிட்டால் பிறகு ஒரு ஆள் வெளியே வந்தால் அந்த அரசாங்கம் கவுந்து விடும். ஸ்லெண்டர் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். இவ்வளவு நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று ஒவ்வொரு நாளும் தள்ள வேண்டும். அடுத்த மாதம் இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா தெரியாது, நாளைக்கு இருக்குமா இருக்காதா தெரியாது, ஒரு தீர்மானம் நிறைவேறுமா நிறைவேறாதா தெரியாது. அத்தகைய நிலையில் தான் இந்த ஆட்சி நடைபெறும். ஆனால் இந்த ஆட்சி அமையும், அது தவிர வழி இல்லை. திமுக அதிமுக ரெண்டும் இணைவது என்பது நேர் எதிரான கட்சிகள் என்கின்ற காரணத்தினால் அது இழக்கூடியதில்லை. இல்லாவிட்டால் அவர்கள் இவர்களை அமைக்கி விடுவார்கள். சரி, ஏதோ கிடைக்காத பஞ்சாமிர்தம் கிடைக்கிறது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு. அதனால் யாரோடு இருந்தால் என்ன, பிறகு காங்கிரஸை போட்டு திட்டுகிறார்கள் திமுகர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதுதானே செய்கிறார்கள். இவர்களிடம் ஒரு ஆட்சி தொங்கு சட்டசபையாக இல்லாமல் ஆளுநர் ஆட்சி நடைபெறாமல் ஒரு ஆட்சி நடைபெறுவது என்பது நல்லது தானே என்பார்கள். அதெல்லாம் எனக்கு மறுப்பில்லை. யாரோ ஆளுங்கள், யாரோ இருங்கள், யாரோ மந்திரியாக இருங்கள், இதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், 2வது நாள் இருக்காது, எப்படியோ அதெல்லாம் முக்கியமில்லை. ஆனால் வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள், எதற்காக திமுக தோற்கடிக்கப்பட்டது என்பது விஜய்க்கு மனசில் தைத்திருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அதாவது இவ்வளவு பெரிய வெற்றி நினைத்தே பார்க்க முடியாத வெற்றி விஜய்க்கு கிடைத்ததற்கு காரணம் அளப்பரிய திமுக வெறுப்பு. எவ்வளவு அட்டூழியங்களை இந்த 5 ஆண்டுகளை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தார்கள். ஒரு கிரிமினல் கைதியாக இருக்க வேண்டியவரை சிறையிலே இருக்கின்றவரை பிடித்து சிறையிலேயே மந்திரியாக்குவது.
உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலும் ஒரு கிரிமினல் கைதியை மந்திரியாக ஆக்கியதில்லை. செந்தில் பாலாஜி இவர்கள் ஆக்கியது போல. கவர்னர் சொல்கிறார், எப்படி சிறைக்கு வந்து நான் பதவி பிரமாணம் செய்ய முடியும், சிறையில் இருக்கின்ற கைதிக்கு எப்படி பதவி பிரமாணம் செய்ய முடியும் என்று கேட்டால், நீ வராவிட்டாலும் நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன், அவரை மாண்புமிகு மந்திரியாக. சிறை கைதிகளெல்லாம் மந்திரிகளாக ஆக்கப்படுகின்ற கொடுமைகள், இந்த அசிங்கங்களெல்லாம் மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியில் நடந்த கொடுமைகளும் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடந்த கொடுமைகளும் சட்டத்தையே கிழித்தெறிகின்றவை. நாங்கள் பணம் வைத்திருக்கிறோம், வாக்கு பெறுவோம், எங்களுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது, அதற்கு பிறகு பணம் விளையாடும், ஒரு வாக்குக்கு 5000 கொடுப்போம். செந்தில் பாலாஜி வெற்றி பெறாரே. ஆக எது வேண்டுமானாலும் செய்வோம், இந்த ஆட்சியை பெறுவோம் என்று நினைக்கின்ற அந்த திமிரான பாங்குக்கு எதிராக இந்த மக்கள் அளித்த வாக்கு. இது முதல் விஜய்க்கு புரிய வேண்டும். அவருக்காக அளிக்கப்பட்ட வாக்கு இல்லை. அவருடைய அரசியல் அனுபவம், அவருடைய அரசியல் அறிவு, இவற்றை பற்றியெல்லாம் மக்கள் சிந்திக்கவில்லை. யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள் மக்கள். இந்த அராஜகமான ஆட்சி, கொடிய ஆட்சி முதலிலே வீழ்த்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்தபோது, சரி பழைய அதிமுகவை கொண்டு வீழ்த்தலாமா அல்லது புதிய மனிதனை கொண்டு வீழ்த்தலாமா என்கின்ற கேள்வி எழுகின்ற போது, அதிமுக எப்போவும் உள்ள கட்சி தான், புதிய மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சாய்ந்தது. சும்மா இவர்கள் புரியாமல் பேசினார்கள். இளைஞர்கள் பெரிய கவர்ச்சி, அவர்கள் வீடுகளில் சொல்லி மாற்றி விடுவார்கள். அதெல்லாம் மாற்றுவதற்கெல்லாம் உரிய இடங்கள் இல்லை. எல்லா மக்களுமே மாறுதலை எதிர்பார்த்து எனக்கும் அது தெரியவில்லை. நானே ஒரு 15 விழுக்காடு வாக்குகளை அவர் பெறக்கூடும் என்று தான் நான் நினைத்தேன். மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள், இவ்வளவு காயப்பட்டிருப்பார்கள், ஆட்சி மாற்றத்தை 50 ஆண்டுகளாக அவர்கள் எதிர்நோக்கி இருந்திருப்பார்கள். அதற்கான வாய்ப்பு வருகின்ற போது வந்தவன் உதிய மரத்தால் செய்யப்பட்ட உத்தரமா, தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட உத்தரமா என்பதெல்லாம் இனிமேல் தான் சோதிக்கப்பட வேண்டுமே தவிர, முதலில் இந்த ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு முடிவின் பேரில் வீழ்த்தப்பட்டது. அதனால் அந்த சினத்தின் வெளிப்பாடு தான் ஸ்டாலினை குளத்தூரில் தோற்கடித்தது. எந்த மனிதனை திமுகவிலிருந்து விரட்டி அடித்தார்களோ அந்த மனிதனை அங்கே போய் வேட்பாளராகி இங்கே வந்து இவரை தோற்கடிக்கிறார். எந்த மனிதனை அன்பில் பொய்யாமொழி விரட்டி அடித்தாரோ அந்த மனிதன் தாவைக்காவில் வந்து வேட்பாளராகி தோற்கடிக்கிறார். யார் வந்தாலும் யாரையும் தோற்க முடியும். நீ நின்றாலும் நீ எம்எல்ஏ ஆகிருப்பாய். யார் வேண்டுமானாலும், இவன் இன்னார் இனியான் ஒரு நாய்க்குட்டியை நிறுத்தி இருந்தாலும் அந்த நாய்க்குட்டியும் எம்எல்ஏ ஆகிருக்கும். மக்கள் நிற்கின்ற மனிதன் யார் என்று பார்க்கவில்லை. ஆட்சி அமைக்கக்கூடிய அரசியல் அனுபவங்கள், திறம், மன உரம் இவையெல்லாம் விஜய்க்கு இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. திமுகவை வீழ்த்த வேண்டும், இன்னொரு மாற்று மனிதன் ஒருவன் வந்திருக்கிறான், அவன் சரியில்லை என்றால் பின்னால் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி இந்த ஆட்சியை வீழ்த்தினார்கள். இது ரொம்ப அபூர்வமாக இதே மாதிரி பிஜேபியை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் மேற்கு வங்காளத்தில். 15 ஆண்டுகள் பண்ணாத அட்டூழியம் கிடையாது. வங்காள தேசத்திலிருந்து ஆள்களை ஓட்டி கொண்டு வந்து ஓட்டளித்து விடுவார் மம்தா. ஆமாம், எல்லாம் அப்துல் காதர், லத்தீஃபு என்று பேர் தானே வங்காள தேசத்தில் இருக்கிறது, மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது. ரொம்ப அவர் பண்ணாத அட்டூழியங்கள் கிடையாது. 25 லட்சம் ரூபாய் ஒரு வாத்தியாருக்கு வாங்கி கொண்டு 25,000 பேரை அனுப்பிப்பது, ஹைகோர்ட் இவ்வளவு பெரிய ஊழலா என்று அவர்களை வெளியே விரட்டிய போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதியே கெட்டு போய்விட்டது மம்தா பானர்ஜியால். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, 25,000 குடும்பங்கள், அவன் படித்திருந்தால் என்ன, படிக்காமல் இருந்தால் என்ன, தகுதி இருந்தால் என்ன, தகுதி இல்லாவிட்டால் என்ன, 25,000 குடும்பங்கள் ரோட்டில் இருக்கும். அவர்கள் அடமானம் வைத்து, நிலத்தை அடமானம் வைத்து, நகையை அடமானம் வைத்து பணம் கொடுத்திருப்பார்கள். ஆகவே அவர்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது மூலமாக உலகத்தில் முதலாக சட்டத்தின் குரல் விலை நெரிக்கப்பட்டது, நீதியின் குரல் விலை நெரிக்கப்பட்டது. ஏனென்றால் 25,000 பேர் ஊழலின் காரணமாக தகுதி இல்லாமல் ஆசிரியரான போது அரசு இந்த காரியத்தை செய்தபோது இது மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், பெருவாரியான எண்ணிக்கையில் எதை செய்தாலும் குற்றங்கள் எல்லாம் குற்றமற்றவையாக ஆகிவிடும் என்கின்ற பொது நீதி மேற்கு வங்காளத்தில் படைக்கப்பட்டது. பெருவாரியான எண்ணிக்கையில் ஒரு குற்றத்தை செய்தால் அது குற்றமற்றதாக ஆகிவிடும் என்கின்ற புது நீதியை சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்தது. கேலி செய்யும் வருங்கால வரலாறு சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து எல்லாவற்றையும். இந்த கேவலமான ஆட்சி முறையை எனக்கு தெரிய கொண்டு வந்தவர்கள் நேருவின் மீது வழக்கு தொடரவே முடியவில்லையே. கடைசி வரையிலும் ஹைகோர்ட் உத்தரவு போட்டது அவர் மீது வழக்கு தொடு என்று, அப்புறம் போடவில்லை. பிறகு இன்பதுரை என்கின்ற அதிமுக வக்கீல், அதிமுகவினுடைய எம்பி, அவர் போய் நீதிமன்ற அவமதிப்பு என்று சொன்னார். பிறகு மறுபடியும் உத்தரவு போட்டது. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். பிறகு பெஞ்சுக்கு போவார்கள். 11
பேர் கொண்ட பெஞ்சுக்கு போவார்கள். இப்படியே போவார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம், இதுதான் இந்த நீதி. இந்த மோசமான மனிதர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் நம்முடைய நீதித்துறைக்கு கிடையாது. பொன்முடி 3 ஆண்டு தண்டனை வாங்கிய பிறகும் அவர் பாட்டுக்கு வெளியே திரிவார். கேவலமாக இருக்கிறது. ஒரு நீதி கிடையாது, ஒரு நெறிமுறை கிடையாது, ஒரு வரம்பு கிடையாது, மக்களை சுரண்டுவதற்கு அளவு கிடையாது, எதுவும் இல்லை. இது வெகு காலமாக எல்லாவற்றையும் நாங்கள் பணம் கொடுத்து சரி செய்து விடுவோம். கடைசி நேரத்தில் நாங்கள் 5000 ரூபாய் உங்களுடைய கணக்கிலே போடுவோம், 3000 ரூபாய் கோடை காலத்துக்கு இந்த அக்கன் நட்சத்திரத்துக்கு வசதி செய்து கொடுத்துருக்கிறார். மக்கள் அந்த ரூபாயை வாங்கி கொண்டு அக்கன் நட்சத்திரத்தையும் சேர்த்து அக்கன் நட்சத்திரம் செய்தி ஒரு ஓய்த்து விட்டார்கள். இது ரொம்ப நான் தனிப்பட்டவன், நான் கட்சி வைத்திருக்கிறேன், கருத்து சொல்லுகிறேன் என்பது வேறு. இன்றைக்கு இருக்கிற அமைப்பில் பணம் மற்ற வலிமைகளெல்லாம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் என்பது வேறு. ஆனால் ஒரு நல்ல கருத்தை, சமுதாயத்திற்கு உரிய கருத்தை நம்மால் சொல்ல முடியும். அந்த வகையில் நான் சொல்லுகிறேன், விஜய்க்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் கூட என்ன நல்ல அறிவாளிகளை வைத்து கொண்டு எது செய்யப்பட வேண்டும் என்று பொது அறிவு இருந்தால் போதும். முதலில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த விண்ணூர்தி நிலையம், பன்னாட்டு விண்ணூர்தி நிலையம், என்ன ஊர்? பரந்தூரில் உள்ள பன்னாட்டு விண்ணூர்தி நிலையம் அங்கே அமையக்கூடாது. அங்கே நான் சொல்லுகிறேன், ஆட்சிக்கு வந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் காரியம் 28 கிராமங்கள் அழிக்கப்படுகின்றன, 80 ஏரிகள் அழிக்கப்படுகின்றன, 4000 நஞ்ச நிலங்கள் அழிக்கப்படுகின்றன. அங்கே வாழ்கிற மக்களெல்லாம் சித்தூருக்கு போய் ஆந்திர பிரதேசத்தில் குடியேறலாமா என்று தமிழ் மண்ணை விட்டு, தமிழ் மக்களை விட்டு வெளியேறுகின்ற அளவுக்கு நொந்து போனவர்கள் அவர்கள். அவர்களுக்காக போய் பேசினீர்களே, ஆகா இவர்கள் சுற்றி இடங்களை வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் குடும்பத்தினர், விமான நிலையத்தை இங்கே கொண்டு வருவோம், வந்த பிறகு விலை 10 மடங்காக ஏறும், அன்றைக்கு விற்றுக்கொள்வோம் என்று முன்கூட்டியே இடங்களை வாங்கி வைத்துவிட்டு விமான நிலையத்தினுடைய இடத்தை அவர்கள் தீர்மானித்தார்கள் என்று சொல்லி நீங்கள் பேசினீர்களே. இப்பொழுது அவர்களுடைய சொத்துக்களை விலையில்லாமல் பண்ணுங்கள், இந்த விமான நிலையத்தை தரிசு நிலங்களுக்கு, கரட்டு நிலங்களுக்கு மாற்றுங்கள். விமானத்தினுடைய ஓடுதளத்திற்கு எதற்கு 80 ஏரி? விமானத்தினுடைய ஓடுதளங்கள் எதற்காக கிராம மக்களின் வீடுகளை அழித்து உருவாக்கப்பட வேண்டும்? இதை கேட்பதற்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அன்றைக்கு நாதி இல்லை. ஏனென்றால் ஆளுங்கட்சியை மறித்தவர்கள் பேச மாட்டார்கள். பொது நியாயம் பேசுவதற்காக அவர்கள் தனி கட்சிகள் இல்லை, ஒரே கட்சி போல இருந்தார்கள். இன்றைக்கு பதவி கிடைக்கிறது என்ற உடனே ஒரே கட்சியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், காங்கிரஸை மட்டும் இவ்வளவு பழிக்கிறீர்கள். இந்த சனியன் தொலைந்தது, எங்களுடைய கழுத்தை நெரித்து கொண்டு எங்கள் கழுத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தது, இந்த சனியன் தொலைந்தது என்று சொல்லி இவர்களெல்லாம் என்ன? நீங்கள் கூப்பிட்டு சொன்னீர்களே போகாதீர்கள் என்று. எவ்வளவோ கோடி ரூபாய் பணம் கொடுத்தீர்களே, 25 கோடி ரூபாய் சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் பணம் கொடுத்தீர்களே. அப்புறம் இப்பொழுது ஆட்சி அமைக்க வேண்டும், மந்திரி பதவி வர வேண்டும். நீங்கள் தந்தும் தொலைக்க மாட்டீர்கள் மந்திரி பதவியை. அப்புறம் தருகின்றவனையும் விட்டு நாங்கள் பிறப்பின் பயனை அடையாமல் என்ன செய்வது என்று கருதுவார்கள் தானே. அதனால் அவர்கள் போகட்டும், யாரோ ஒருவர் ஆட்சி அமைக்கட்டும். எனக்கு அவற்றை பற்றியெல்லாம் இல்லை. ஆனால் எது செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகாக திருமாவளவனெல்லாம் அப்படி பேசி கீசி விட்டு வந்து விடுவார். அப்புறம் வராமல் என்ன செய்வது? அவர் ஒழுங்காக சிதம்பரத்தில் நின்று மந்திரி ஆகலாம் என்று நினைத்திருந்தார். இந்த ஸ்டாலின் அவரை போட்டு, நீ எம்பி பதவி எவ்வளவா இது பெரிது, இது என்னத்துக்கு எம்எல்ஏ ஆகிறாய், பிறகு எம்பிக்கு தேர்தல் நடத்த வேண்டும், அந்த தேர்தலில் நான் வெற்றி பெறாவிட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அவரை ஆக விடாமல் பண்ணிவிட்டால் மந்திரியாக ஆகிருக்கலாம். ஆக அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே நீங்கள் எப்படி வருகிறீர்கள், வந்தீர்கள் என்பதெல்லாம் கிடக்கட்டும். வந்த பிறகு முதலில் பரந்தூர் விமான நிலையத்தை இடம் மாற்றுங்கள், கரட்டு நிலத்திற்கு மாற்றுங்கள், 80 ஏரிகளையும் காப்பாற்றுங்கள், 4000 நஞ்ச நிலத்தை காப்பாற்றுங்கள், 28 கிராம மக்களை காப்பாற்றுங்கள். இதை நீங்கள் செய்யாவிட்டால் கேவலமான ஆட்சி என்று நான் முதலில் சொல்வேன். ஏனென்றால் எதனுடைய அருமை பெருமைகள் உங்களுக்கு தெரிந்து இந்த மக்களிடம் வாக்குகளை வாங்குவதற்கு போய் நின்றீர்களோ, அந்த மக்களும் உங்களுக்கு வாக்களித்தார்களோ, அவர்களுடைய துயரத்தை தீர்க்க வேண்டியது முதல் கடமை. சேலம் 8 வழிப்பாதை நிறுத்தப்பட்டது, இதுபோல் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. இது முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அதுபோக இந்த வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இழிவுபடுத்தப்பட்டு அவர்கள் தேர்தலிலேயே பங்கு கொள்வதில்லை என்று ஒதுங்கி நிற்கிறார்கள். தங்களுக்காக உள்ள கட்சி தங்களுக்காக பேசவில்லை என்று நொந்து போயிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உண்டான கட்சி அந்த மக்களுக்காக பேசவில்லை என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி போய் தங்கள் கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை, அந்த கூட்டணிக்கும் வாக்களிப்பதில்லை என்று ஒதுங்கி இருக்கிறார்கள். அந்த மக்களின் துயரத்தை தீருங்கள். தூத்துக்குடியில் மக்கள் ஊர்வலம் போனார்கள் என்பதற்காக எடப்பாடி காலத்தில் எடப்பாடிக்கே தெரியாமல் போலீஸ் சுட்டு கொன்று
எடப்பாடி சொன்னார், எனக்கே தெரியாது, என்னுடைய உத்தரவு இல்லாமல் இதை செய்து விட்டார்கள் என்று சொன்னார். போலீஸ் அப்பொழுது 2வது சம்பளத்தை வேதாந்தா குழுவிலும் ஸ்டெர்லைட் ஆலையிடம் பெற்று கொண்டிருந்தது. அவர்களுக்கு 2 சம்பளம், ஒன்று கவர்மெண்ட் சம்பளம், இன்னொன்று ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய சம்பளம். யாருக்கு? கலெக்டருக்கு. இல்லாவிட்டால் இதற்காக அவர்களுக்காக தப்பி கொண்டு நிற்க வேண்டும். சுட்டு கொன்றார்கள் 13 பேரை. 18 பேரின் மீது நீதிபதி விசாரணை செய்து இவர்களின் மீது குற்ற வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள் என்று சொன்னது. செய்யவில்லை ஸ்டாலின். ஏனென்றால் தன்னுடைய அத்துமீறிய காரியங்களுக்கு அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அத்துமீறிய காரியங்களுக்கு இவர் இசைந்து போனார். நான் சொல்வது புரிகிறதா? ஆகவே அந்த 13 பேரை ஒரு குற்றமும் செய்யாமல் ஊர்வலமாக போன ஒரு காரணத்தினால், எங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுகிறது என்று சொன்ன காரணத்தினால் அந்த மக்களை சுட்டு கொன்ற 17 போலீஸ் அதிகாரிகளும் பெயர் சுட்டப்பட்டு நீதிபதியால் அந்த தீர்ப்பில் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 17 பேரையும் குற்ற வழக்கில் நிறுத்தி கொலை வழக்கு போட்டு அவர்களை நீங்கள் நிறுத்துங்கள். 3 சொல்கிறேன். 1, தூத்துக்குடியில் 17 போலீஸ்காரர்கள் மீது கொலை வழக்கு போடுங்கள். வேங்கவேல் மக்களுக்கு தீர்வு காணுங்கள். பரந்தூர் விமானத்தை இடம் மாற்றுங்கள். இந்த காரியங்களை எல்லாம் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய பிறப்புக்கு எல்லா பெண்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் பேருந்து பயணம் செய்வதற்கெல்லாம் பண்ண முடியாது. 10 நாளில் பேருந்துகள் நின்றுவிடும். தவணை கட்ட முடியாது, டீசல் போட முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா ஆசைக்கு நீங்களே சொன்னீர்கள். ஆண்களுக்கும் சேர்த்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். நடத்தவா போகிறோமா? சொல்லுவது தானே. ஆக உங்களுடைய எந்த வாக்குறுதியும் உங்களால் நிறைவேற்றப்பட முடியாது. நீங்கள் 4 லட்சம் கோடி 3 லட்சம் கோடிக்கு வரவு செலவு நடக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்றால் 8 கோடி ரூபாய்க்கு இலவசம் சொல்லியிருக்கிறீர்கள். அதெல்லாம் இவையெல்லாம் utter foolishness. An intelligent government cannot do all these things. சரி, அது போகட்டும். முதலிலே நீங்கள் ஆட்சி அமைத்து விடுவீர்கள், இவர்கள் வந்து விடுவார்கள். இந்த ஒரு ஆள் வலிமையிலேயே நீங்கள் நிற்பது என்பது 325 நாளும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஏனென்றால் எவன் ஒருவன் எனக்கு இன்றைக்கி வகுத்தால போணுச்சு, அதுக்காக அசம்பிளிக்கு வரவில்லை என்றால் ஒரு தீர்மானம் நிறைவேறாது. இவனுக்கு சமமாக வெளியே இருக்கிறவர்களின் எண்ணிக்கை இருக்கிறது. ஒரு ஆள் தான் கூடுதலாக இருக்கிறான். நான் சொல்லுவது புரிகிறதா? இவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட ஒரு ஆள் தான் கூட இருக்கிறான். அதே அளவு ஆள் வெளியே இருக்கிறான். சரியா? அதனால இவன் என்ன சொல்லுவான், எனக்கு வகுத்தால போயிடுச்சு, அப்புறம் அப்பல்லோவில் கேட்டேன் எவ்வளோ செலவாகும்னா 50 லட்சம் செலவாகும்னாங்க அப்படின்னு சொன்னால் 50 லட்சத்தை நான் கட்டிடுறேன், நீ வந்து ஓட்டு போடுறான்னு சொல்ல வேண்டிய நிலையில் தான் இந்த கட்சி இருக்கும். ஒவ்வொரு நாளும் மிரட்டுவார்கள். எல்லா சிறந்த மந்திரி பதவிகளையும் கம்யூனிஸ்டுகளும் மற்றவர்களும் பேசிக்காவும் காங்கிரஸும் பெற்றுக்கொள்வார்கள். கூட்டுறவு மந்திரி போன்ற பதவிகளை தான் இவர்களுக்கு விட்டு வைப்பார்கள். இதுதான் நடக்கும். நான் மந்திரியாக ஒரு நாள் ஆண்டால் போதும் என்று நினைப்பதற்கு தான் இது பயன்படுமே தவிர உங்களால் நீடித்து ஆளவே முடியாது. ஆள விடமாட்டார்கள். ஆளக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் இல்லை. உங்களால் இவர்களுடைய அழுத்தங்களை எல்லாம் நீங்கள் தாங்க முடியாது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் வந்த உடனேயே இந்த முதலமைச்சருக்குரிய பரிவாரங்களை எல்லாம் இந்த உள்துறை அமைச்சரும் இந்த தலைமைச் செயலாளரும் இந்த டிஜிபியும் சேர்ந்து உங்களுக்கு இல்லாத எப்படியாவது உங்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று இவர்கள் 2 பேரும் செய்த வேலை கேவலமான வேலை. உங்களுக்கு உடனே பரிவாரங்களை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் முதலமைச்சர் என்று கவர்னரால் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியுமே தவிர ஒன்றும் இல்லாமல் நீங்களை வந்து விட்டீர்கள் என்று போலீஸ்காரர்கள் தீர்மானிக்க முடியுமா யார் முதலமைச்சர் என்று? தலைமைச் செயலாளர் தீர்மானிக்க முடியுமா? இந்த அறிவு கூட இல்லாமல் எப்படி அவர் தலைமைச் செயலாளராக இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு பெரிய IAS அதிகாரிகள் 40 ஆண்டு அனுபவம் உள்ளவர்கள். கவர்னர் கூப்பிட்டு சொல்லுகிறார், அவர் முதலமைச்சர் என்று உனக்கு யார் சொன்னது? நீ எப்படி இதை முடிவு செய்ய முடியும்? கவர்னர் மாளிகையில் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று நீ எப்படி முடிவு செய்ய முடியும் என்று கேட்டவுடன் ராத்திரி 11 மணிக்கு விஜய் போய் கொண்டிருந்த போது எல்லா பரிவாரங்களையும் திரும்பி விட்டன, ஒத்தையாக விட்டு விட்டார்கள்.